ஆடி 18க்கு காலையில் 8 மணி வரைக்கும் தூங்குற ஆள் ஒரே ஆள் நிஷா தான். செருப்பை கழட்டி அடிச்சிருவேன். 5:30க்கெல்லாம் எந்திரிச்சு போய் பால் வாங்கிட்டு வந்து காப்பி வச்சு கொடுத்து என் மவளை எழுப்புறக்காக பதிலாக படுத்து கிடக்கு. நானும் என் மவனும் தான். நல்லா உட்காந்துக்கிட்டே தூங்குறானே. டேய் படுறா, படுத்து தூங்குடா. ஆமாம், ஆடி 18க்கு இன்னைக்கு பர்ச்சேசிங்க்கு போகணும். அப்படி தானே நிஷா? கொய்யாப்பழம், ஆப்பிள், கொய்யாப்பழம் கூட வாங்க வேண்டியதுன்றது இதில் பறிச்சிக்கலாம் நம்ம மரத்துலையே. வேணாம், வாங்கிட்டு வந்து பெரிய கொய்யாப்பழம். பேரிக்காய், மாங்காய். இன்னைக்கு அரிசி செய்ய போகிறா நிஷா. சாமி கும்பிடணும், சிக்கன் மட்டன் எடுத்து சாப்பிட்ணும். மட்டன் தானே தியா? மட்டனா சிக்கன்? சாம்பார் பாயாசம் தான் வைக்கணுங்கிறாங்க. கறி ஆக்கிதான். ஆடி அமாவாசை கறி தானப்பா எடுத்தாக்குவாங்க. கோழி இருந்தால் கோழி அடித்து குழம்பு வைப்பாங்க. எப்போ இது ஆடி அமாவாசைக்கு ஆடி வெள்ளிக்கு தான் வந்து சாம்பார் பாயாசம். இதுக்கு பேர் ஆடி பேருக்கு தானே. புது பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம் பண்ணவங்க புதுசாக போய் கடல்ல முழுவி வெட்டரிசியோ பழமெல்லாம் வச்சு விடுவாங்க. காசெல்லாம் கறி ஆக்கலாம். இன்னைக்கு ஒன்றும் இல்லை பிரச்சனை. கறி ஆக்கலாம். இப்போ கறி குழம்பு சாப்பிட்டுட்டு சாயந்தரமா சாமி கும்பிடணுமா? சாமி கும்பிட்டு கறி குழம்பு சாப்பிடுங்க. இப்போ காலையிலே சாமி கும்பிட்டுருவோமாங்க? எப்படி வேணாலும். எங்கே போய் ஆற்றுக்கு போறியா? ஓடி வீட்டிலே வச்சு சாமி கும்பிட்றியா? ஆற்றுல வாடா. இங்கே எல்லாம் யாருமே ஆற்றுல சாமி கும்பிடவே மாட்டேங்கிறாங்க. மற்ற ஊர்லலாம் கும்பிடுவாங்க. குளத்தில் எதுவும் கும்பிடுவாங்களான்னு விசாரிச்சுக்கிட்டு வா. சரியா? ஓகே, சரி கிளம்பு கிளம்பு கிளம்பு. விட்டா ஏய் சரி விட்டோ. நீங்க எல்லாம் ஆற்றுல கும்பிடுவீங்களா இல்லை வீட்டிலேயே கும்பிடுவீங்களான்றத சொல்லுங்க. ஆனால் வந்து தண்ணி இருக்கிற இடத்துல தான் கும்பிடுவாங்க. குளம், ஆறு அதை தாண்டி எதுவுமே இல்லாத இடமா இருந்துச்சு அப்படின்னா பைப்படி இருக்குல்ல நம்ம வீட்டில் பைப்பு வரும்ல, அந்த பைப்படிக்கிட்ட வச்சு கும்பிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மஞ்சளை பிடிச்சி வச்சு அந்த இடத்துல சாமி கும்பிடலாம். சரி, என்னென்னு பார்த்துக்கோ. கிளம்புங்க. எங்கடி போகிறாரு உங்கள் மாமா? கிளம்புடியே.